Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஆண்டவர் சொன்னதை செய்வார். வருஷங்கள் மாறுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நாட்கள் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் சொன்னதை ஆண்டவர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். பாருங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் காலேபுக்கு என்ன சொன்னாரோ அதை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். அவனை உயிரோடு காத்து அவனை என்ன பண்ணாராம்? அவனுக்கு என்ன சொன்னாரோ அதை அவனுக்கு தந்தருளினார். அவன் வாழ்நாளிலே ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து அவன் ஜெயம் எடுத்து அதிலே வாழ்ந்து அவன் சுகமாயிருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ போறீங்க. ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ்ந்து தேவனுக்கு சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தில் நீங்கள் நிலையில் இருக்க போறீங்க. ஏனென்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். பாருங்க, எத்தனை வயசு ஆனாலும் வருஷம் ஆனாலும் ஆண்டவர் சொன்னது நிறைவேற்றுவார். அப்படி கைவிட மாட்டார், மறந்து போவார். அவர் மனுஷன் கிடையாது மறந்து போறதுக்கு. அவர் மறந்து போயிடுவாருன்னு நம்ம நினைக்கணும், தாமதிக்கிறார் நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். அடுத்த வசனத்தை வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. பாருங்களேன், 44 இருந்த அதே பலன் 85 இருக்குதான். அப்படின்னா ஆண்டவர் அவர் கொடுத்த பலன், ஆண்டவர் மேல வச்ச விசேஷித்த அபிஷேகம், காலங்கள் போனாலும் வயசு ஆனாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பலன் குன்றி போகாது. ஏன் நான் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு தான் வயசாகும், எனக்கு தான் வயசாகும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு வயசாகாது. புரியுதுங்களா? அவருக்கு எப்போ என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு வயசாகாது. அவர் என்ன ஃப்ரெஷ்ஷாக சொன்னாலும் அது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எனக்கு தான் வயசாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். எப்படி காலேபனுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் வந்து இறங்குச்சோ அதே போல உங்க வாழ்க்கையில வந்து பழிக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பலன் குன்றி போகாதபடிக்கு ஆண்டவரே அதே பலன் இந்த பிள்ளைகள் மேல இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். காலேபின் மேல இருந்த அந்த விசேஷித்த ஆவி அன்பு மகனோடு கூட இருக்கும்படியா நாங்கள் கட்டளையிடுகிறோம். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் பிள்ளைகளை விலக்கி காத்தருளி ஆண்டவரே முறியடித்து எதிராளிகளை மேற்கொண்டு இந்த பிள்ளைகள் சகல ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ள ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும். எல்லா பலனையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அன்பு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக, ஆண்டவரே ஊற்றப்படுவதாக. தடைகளை நீக்கி நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துங்க. எல்லா ஆசீர்வாதத்தினால் நடத்துங்க. பிள்ளைகளுக்கு தேவனுடைய வல்லமை இறங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்குரிய பலனையும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.